மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணின்னு பேர் வச்சிருக்கோம். இடதுசாரிகள் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான பங்கு. புதுச்சேரி பொறுத்தவரையும் சாலிட் ஓட் பேங்க். இடதுசாரி கட்சிகள் உங்க கூட்டணியில இந்த முறை இடம்பெறாது, மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அது பற்றி உங்க கருத்து? இடதுசாரிகளுக்கும் இந்த அணியில இடம் ஒதுக்குவது என்றுதான் முதலில் பேச்சு இருந்தது. அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இடதுசாரிகளுக்கு கூட்டணியிலே இப்போது இடம் கிடைக்கவில்லை என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வருத்தம்தான். ஆனாலும் இது இந்த கூட்டணியின் வெற்றியை பாதிக்காது என்று நம்புகிறேன். இடதுசாரி ஜனநாயக சக்திகள் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்றும் நம்புகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடுவது என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்தோம். நான் போட்டியிடுவதற்கான காரணம் மிக சாதாரணமான காரணம்தான். சட்டமன்றத்தில் இனி வரும் காலத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு வேட்கை, அவ்வளவுதான். இது பெரிய எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, பெரிய திட்டங்களும் கிடையாது. நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். 2001 நான் சட்டமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்தவன். பிறகு ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிய நிலையில் 2006 நான் போட்டியிட முடியாத ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். உடன் இருக்கிற தோழர்களுக்காக நான் விட்டுக் கொடுத்து போட்டியிடாமலேயே அவர்களின் வெற்றிக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். பிறகு 2016 மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. காட்டுமன்னார் கோயிலில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதுதான் உண்மை. ஆனால் கடைசி நேரத்தில் 87 வாக்குகளில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அறிவித்தார்கள். ஒரு தொலைக்காட்சியிலே திருமாவளவன் வெற்றி என்றே செய்தியை அறிவித்து விட்டார்கள். அதன் பிறகு மாற்றி அறிவிக்கப்பட்டது. ஆகவே அப்போதும் நான் சட்டமன்ற உறுப்பினராக செல்ல முடியாத நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்லுவது என்னுடைய நோக்கத்திற்கு பயன் தரும் என்று நான் நம்பினேன். நாடாளுமன்றத்தில் வருடத்திற்கு 3 முறை நாடாளுமன்றம் கூடுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஒரு முறையோ 2 முறையோ பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் 3 நிமிடங்களிலிருந்து 5 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஆகவே நான் முழுமையாக என்னுடைய நோக்கத்தின்படி செயல்பட இயலாத சூழல். சட்டமன்றத்தில் இருந்தால் விளிம்பு நிலை மக்களுக்கான பிரச்சனைகளை இன்னும் அழுத்தமாக பேச முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அதன் பிறகு எங்கள் கூட்டணியின் நலன்களை பாதிக்கும் வகையிலான திட்டமிட்ட வதந்திகளை அல்லது அவதூறுகளை பலரும் பரப்பிய நிலையில் அது என்னை மறுபரிசீலனை செய்ய வைத்தது. நான் எங்கள் கூட்டணியின் வெற்றியை சந்தேகிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தோற்றம். அது எந்த வகையிலும் கூட்டணியை பாதிக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். இந்த கூட்டணியை இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மகத்தான பங்கு உண்டு. இதை சிதறடிப்பதற்கு பலரும் முயற்சித்த நிலையில் அதை பாதுகாத்த பொறுப்பு அல்லது பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த வகையிலே இப்போதும் நான் இந்த கூட்டணியின் வெற்றியை எந்த வகையிலும் நம்முடைய நிலைப்பாடு பாதித்துவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்வோடு தான் இப்போது நான் விலகி இருக்கிறேன். போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். இந்த நிலையில் அந்த பகுதியிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலுவான அரசியல் சக்தியாக இருக்கிறது என்றால் அதற்கு முன்பே எங்களுக்கு முன்பே அந்த மண்ணில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஐயா இளைய பெருமாளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும்.
அவர் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு தலைவர், இளைய பெருமாள் கமிஷன் என்கிற ஒரு கமிஷனுக்கான ஒரு தலைவர். இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அவர் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் உருவானதுதான். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பிறந்த மண் காட்டுமன்னார்குடி. அவர் உருவாக்கி வைத்த அரசியல் விழிப்புணர்வு தான் இன்றைக்கு திருமாவளவன் மீது அந்த மக்கள் காட்டுகிற பேரன்புக்கு காரணம். என்னை 3 முறை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியதில் காட்டுமன்னார்குடி தொகுதிக்கு பெரிய பங்கு உண்டு. அத்தகைய மண்ணில் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கிய ஐயா இளைய பெருமாளின் குடும்பத்தில் எங்கள் கட்சியை சார்ந்த நந்தகுமார் காலமாகிவிட்டார். அவருடைய துணைவியாருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ரூபி எத்தர் என்பது அவருடைய பெயர். ஆனால் அவர் தனித்தொகுதியிலே நிற்கிற தகுதி இல்லை, அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர் தலித் அல்லாதவர். அவரை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிய போது அவர் தலித் அல்லாதவர் என்பது தெரிந்தது. எனவே அவர் தனித்தொகுதியில் போட்டியிட முடியவில்லை. ஆகவே அதை தேர்வு செய்ய இயலாமல் போய்விட்டது, அவரை தேர்வு செய்ய இயலாமல் போய்விட்டது. அதன் பின்னர் அந்த குடும்பத்தில் எஞ்சி இருப்பவர் 4 பேர், அண்ணன் தம்பியில் 3 பேர் காலமாகிவிட்டார்கள். எஞ்சி இருப்பவர் 70 வயது நிறைந்தவராக இருந்தாலும் ஜோதிமணி இளைய பெருமாள் ஒரு பொறியாளர், அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்ற அடிப்படையில் நான் தந்திருக்கிறேன். நான் நிற்பதாக முடிவெடுத்த தொகுதியில் அவருடைய குடும்பத்தை கௌரவிப்பதற்காக அவரை ஒரு வேட்பாளராக தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883778. இமெயில் advttanditv@dttv.in.